condition characterized by the buildup of fatty deposits known as plaques on the inner walls of the arteries. Arteries ஓட அதாவது arteries carries oxidated blood in our body. Arteries ஓட inner walls-ல fat deposit ஆகுது நம்ம plaque-னு சொல்லுவோம். இந்த மாதிரி plaque formation ஆகி கம்ப்ளீட்டா அந்த blood vessel-ல block பண்ற அந்த கண்டிஷனை வந்து atherosclerosis-னு சொல்லுவோம். This buildup can restrict the blood flow and cause arteries become stiff and narrow. இந்த buildup வந்து என்ன பண்ணும்னா அதனால ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அந்த பிளேட்க்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு blood flow வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஆர்டரிஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாகவும் நேரோவாகவும் மாற்றிடும். இதோட பேத்தோபிசியாலஜி பார்த்தீங்கன்னா இனிஷியலா எண்டோதீலியல் இன்ஜுரி, அந்த லைனிங் ஆஃப் தி எண்டோதீலியல் லைனிங் ஆஃப் தி ஆர்டரிஸ் வந்து இன்ஜூர்ட் ஆகும். எதனால இது இன்ஜூர்ட் ஆகும்னா சர்டன் கண்டிஷன்ஸ்னால ஆகலாம். ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் லிபிடீமியா, ஸ்மோக்கிங்னால, டயபெட்டிஸ்னால கூட அந்த லைனிங் வந்து இன்ஜூர்ட் ஆகலாம். இன்ஜூர்ட் ஆனதுக்கப்புறம் லிப்போப்ரோட்டீன் அக்குமுலேஷன், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்ன ஆகும்னா அந்த எண்டோதீலியல் லைன் இன்ஜூர்ட் ஆன லைனிங்ல அக்குமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த அக்குமுலேஷன் வந்து ஃபர்தர் என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேஷனாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இன்ஃப்ளமேஷன் டெவலப் ஆகும்போது இதில் நிறைய செல்ஸ் இன்னும் ஃபர்தர் அட்டாச் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பிளேக் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகும். இன்ஃப்ளமேஷன் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஆகக்கூடிய அந்த டெபாசிஷனாக வந்து நம்ம பிளேக் ஃபார்மேஷன் சொல்கிறோம். ஸ்மூத் மசில் செல்ஸ் வந்து ப்ராலிஃபரேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்நார்மல் ஃபேட்டி டெபாசிஷனாக வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து பிளேக் வந்து ப்ரொக்ரெஷன் ஆகும். அந்த இனிஷியலாக டெபாசிட் ஆகிட்டு இருந்த அந்த பிளேக்கோட சைஸ் வந்து என்லார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிளேக்கோட சைஸ் என்லார்ஜ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்டரி வந்து நேரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆர்டரிஸ் நேரோ ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய பிளட் சப்ளை வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இந்த பிளேக் வந்து ஃபர்தராக கால்சிஃபைட் ஆகி ரொம்ப ஸ்டிஃபாக மாறிடும் அந்த வெசல்ஸில். நெக்ஸ்ட் பிளேக் வந்து ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரப்சர் ஆகி நிறைய இந்த ரப்சரை தான் வந்து நம்ம த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா ஃபர்தராக வந்து அனதர் பிளட் வெசல்ஸை பிளாக் பண்ண சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னன்னா டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக், temporary neurological deficits such as weakness, vision disturbances, speech difficulties வரலாம். சடனாக வந்து நியூரோலஜிக்கல் டெபிசிட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு irreversible தான். நம்ம வந்து ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த பிளட் வெசல் வந்து பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசலை இந்த பிளேக் வந்து பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசலை பிளாக் பண்ணும்போது ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா இமேஜிங்கில் பார்த்தீங்கன்னா கெரோட்டிட் அல்ட்ராசவுண்டு, கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, ஆன்ஜியோகிராஃபி, எம்ஆர்ஐ பண்ணுவாங்க, டிஜிட்டல் சப்ஸ்ட்ரக்டர் ஆன்ஜியோகிராஃபி பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பார்க்கறதுக்காக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்மோக்கிங் வித்ட்ரா பண்ணலாம், டயட் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலாம். மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேக் ஃபார்மேஷன் ஃபேட் தான் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து மெடிகேஷன் ஸ்டாட்டின்ஸ் ஃபார் லிப்பிட் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக ஸ்டாட்டின்ஸ் எடுத்துப்பாங்க. ஹைப்பர் டென்ஷனால வந்து அத்ரோஸ்க்ளிரோசிஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ், ஆன்டி கோயாகுலன்ஸ் எல்லாமே எடுக்கும்போது இந்த பிளேக் வந்து டிசால்வ் ஆகிடும். அடுத்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன், கம்ப்ளீட்டாக வந்து பிளட் வெசலை பிளாக் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது கெரோட்டிட் எண்டார்டரெக்டமி, ஆன்ஜியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்டிங் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணி கியூர் பண்ணுவாங்க. இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரலாம்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரலாம், பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ், செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து கொரோனரி ஆர்டரிஸை பிளாக் பண்ணும்போது வரக்கூடிய டிசீஸ். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் வந்து நம்ம அப்பர் லிம்ப் அண்ட் லோயர் லிம்ப்க்கு போகக்கூடிய ஆர்டரிஸ் அஃபெக்ட் பண்ணும்போது. செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக த்ரோம்போசிஸ், எம்போலிசம், ஆனோரிசம், இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆனோரிசம். Aneurysm is a localized abnormal dilation or ballooning of a blood vessel. Blood vessel வந்து abnormலா dilate ஆகி ballooning மாதிரி ஆகக்கூடியதான் வந்து aneurysm னு சொல்லுவாங்க. எதனால aneurysmனா due to weakness in the vessel wall. Vessel wall வந்து ரொம்ப வீக்கா இருக்கும்போது blood flow போயிட்டே இருக்கும்போது அது abnormலா bulging ஆகிற கண்டிஷன் தான் வந்து aneurysm. இந்த கண்டிஷன் வந்து வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடியில் அக்கர் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அயோட்டா, பிரெயின், லெக்ஸு, ஸ்ப்ளீன், இன்டெஸ்டைன் எல்லாமே வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அயோட்டிக் ஆனரிசம், செரிப்ரல் ஆனரிசம், பெரிஃபரல் ஆனரிசம் 3 டைப்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன் எப்படி அக்கர் ஆகுதுன்னா இனிஷியலாக இதோட பேத்தோபிசியாலஜி பார்த்தீங்கன்னா வெசல் வால் வீக்கனிங் வெசல் வால் வந்து வீக்கனிங் ஸ்டார்ட் ஆகிடும் டியூ டு ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் ஒரு ஹைப்பர்டென்ஷன், அத்தெரோஸ்க்ளீரோசிஸ், ட்ராமா இதனால கூட
வெசல் வால்ஸ் வந்து ஆர்டீரியல் வால் வந்து வீக்கன் ஆகலாம். வீக்கன் ஆனதுக்கப்புறம் ஆனிரிசம் ஃபார்ம் ஆகிடும். ஆர்டரி வால்ஸ் வீக்கன் ஆனதுக்கப்புறம் பல்ஜ் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பல்ஜ் அவுட் ஆகிற அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஆனிரிசம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆனிரிசம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ரப்சர். அப்நார்மலாக பல்ஜ் அவுட் ஆர் பலூனிங் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரொலாங்காக இந்த கண்டிஷன் போயிட்டே இருக்குங்கும் போது ஒரு க்ரானிக் ஸ்டேஜில் வந்து அது ரப்சர் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. அது ரப்சர் ஆகும்போது ஆர்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி லீக் ஆகுது தான் நம்ம வந்து ஹெமரேஜ்னு சொல்லுவோம். இதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரப்சர்ட் ஆனிரிசம்க்கு வந்து ஹெட்டேக்கு, கிரேனியல் நர்வ் பாரலிசிஸ், விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். இதே வந்து ரப்சர்ட் ஆனிரிசம் பார்த்தீங்கன்னா சடன் சிவியர் ஹெட்டேக் இருக்கும், நாசியா, வாமிட்டிங் இருக்கும், நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஆல்ரெட் கான்செப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு என்ன டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னா இமேஜிங், சிடி, எம்ஆர்ஐ, டிஎஸ்ஏ இந்த மாதிரியான யூஸ் பண்ணுவாங்க. லம்பார் ஃபங்க்ஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் கிளிப்பிங், டிரெக்ட்லி கிளிப்பிங் பண்ணி நெக் ஆஃப் தி ஆனிரிசம். நெக் ஆஃப் தி ஆனிரிசம் கிளிப்பிங் பண்ணுவாங்க. எண்டோவாஸ்குலர் காயிலிங் பண்ணுவாங்க. என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டரோ அதுக்கான மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இதோட காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரப்சர் ஆக சான்ஸ் இருக்குது. த்ரோம்போசிஸ் அண்ட் எம்போலிசம் ஆக சான்ஸ்.